வணக்கம், நான் டாக்டர் ராமநாதன் அர்ச்சுனா. இன்றைக்கி 2025ஆம் ஆண்டு எத்தனாம் தேதிடாப்பா? அக்டோபர் மாதம் 21ஆம் தேதி. ஸ்ட்ரெஸ் புக்குண்டு சொல்கிறீங்க. ஸ்ட்ராஸ்பர்க் அண்டு எனக்கு விளங்குது. ஸ்ட்ராஸ்பர்க்குண்ட ரயில்வே ஸ்டேஷனுக்கு முன்னால் இருந்து கொண்டு இந்த வீடியோ ஃபுல்லாக பார்க்குறதுக்கு முன்னம் இந்த யூரோப்பியன் பார்லிமெண்ட்டில் என்ன கதைச்சினான் என்பது தொடர்பாகவும் யாரை சந்திச்சினான் என்பது தொடர்பாக மேலால் ஒரு வீடியோண்ட போட போகிறோம். அவ்வளோதான். முழு விடயங்களையும் என்னால் சொல்ல இல்லாது. ஸோ அதுக்கு முன்னம் இந்த யூரோப்பியன் பார்லிமெண்ட் எப்படி இருக்குன்றதை 2-3 வீடியோ போடுறேன்னு பாருங்க. இதுதான் யூரோப்பியன் பார்லிமெண்ட். ஸ்ரீலங்கா பார்லிமெண்ட் நினைச்சேன்னு சிரிப்பு தான் வந்துச்சு. ஓகே, இப்படி தான் சுவிட்சர்லாந்து பாராளுமன்றம் இருக்கும். நான் உள்ளுக்குள்ளே போன விடயம் சுவிட்சர்லாண்டில் யூரோப்பியன் பாராளுமன்றம் ஸ்ட்ராஸ்பர்க் போன விடயங்கள் எல்லாம் ஆறுதலாக சொல்கிறேன். பார்க்கவே ஆசையாக தான் இருக்குது. இப்போ இதில் உங்களுக்கு வீடியோ காட்டுறதான் யூரோப் கோர்ட் ஆஃப் ஹியூமன் ரைட்ஸ் அண்டு ஐரோப்பாவில் எந்த கோர்ட்ஸ்லையும் நீங்கள் வழக்கு தோத்தால் திருப்பி கொண்டு வந்து இந்த உதாரணத்துக்கு ஸ்ரீலங்கா பொறுத்த வரைக்கும் மேல் நீதிமன்றம், மேன்முறையீட்டு நீதிமன்றம், உச்ச நீதிமன்றத்துக்கு போகிற மாதிரி ஐரோப்பாவினுடைய உச்ச நீதிமன்றம் இதுதான். இது ஐரோப்பாவினுடைய உச்ச நீதிமன்றத்துக்கு முன்னால் நிற்கிறேன். அங்கே பின்னால் தெரிகிறது அந்த இடத்துல அது ஐரோப்பாவினுடைய பாராளுமன்றம். ஓகே, நீங்கள் அந்த வீடியோவை பார்த்துருப்பீங்க. நான் வெளியில் எடுத்த வீடியோ. என்னடால் ஐரோப்பிய பாராளுமன்றத்துக்கு உள்ளுக்குள்ளே போய்க்குள்ள வீடியோ எடுத்து உங்களுக்கு போடணும் விருப்பம் எடுத்திருக்கலாம். பட் அதையும் வச்சு எங்கண்டாக்கள் குளர்றதில் விண்ணாதி வின்னர்கள். ஆகவே நான் அதை எடுக்கலை. இப்போ நான் பார்க்கணுங்கன்ற ஸ்ட்ராஸ்பர்க் STRASSBURG ஸ்ட்ராஸ்பர்க்ன்ற ரயில்வே ஸ்டேஷனில் நிற்கிறேன். 2-3 ஃப்ரெண்ட்ஸ் பாராண்டவங்க மீட் பண்ணுறதுக்கு. ஸோ ஸ்ட்ராஸ்பர்க்கில் நிற்கிறேன். உங்களை சுற்றி காட்டுறேன் ரயில்வே ஸ்டேஷன் எப்படி இருக்குமெண்டு. இதுதான் ஸ்ட்ராஸ்பர்க் டவுன். இரவில் ஸ்ட்ராஸ்பர்க் டவுன் அப்படி DNA வாட்ச் ஜேர்னல் IBS ஹோட்டல். IBSயில் கிராண்ட் ஹோட்டலில் எல்லாம் புக் பண்ணுறேன்டா 300-400 யூரோ per நைட். ஓகே, இது ஸ்ட்ராஸ்பர்க் ரயில்வே ஸ்டேஷன். பழைய ரயில்வே ஸ்டேஷன் அப்படியே வச்சுட்டு அதுக்கு வழியில் அப்படியே கண்ணாடி போட்டு அடித்து பிளாக் பண்ணி மூடி இருக்கிறாங்க. பார்த்தீங்கன்னா தெரியும். இரவில் பார்க்க இப்படி தான் இருக்கும் ஸ்ட்ராஸ்பர்க் ரயில்வே ஸ்டேஷன். ஓகே, நான் இந்த வீடியோ போட்டது வேறு காரணம் என்னென்னால் இன்றைக்கி என்ன கதைச்சினாங்க, என்ன நடந்த சம்பந்தமாக உங்களுக்கு விளங்கப்படுத்துறதுக்கு. ஸோ அதை சொல்கிறேன். அது விளங்கப்படுத்துறதுக்கு முன்னம் நான் உங்களுக்கு இதுக்குள்ள ஸ்ட்ராஸ்பர்க் டவுன் எப்படி இருக்கும் என்றதை முறைக்கா சுற்றி காட்டுறேன். ஒரு சின்ன ஷார்ட் வீடியோ 10-15 மினிட்ஸ். அதுலேயும் நான் உங்களை டீட்டெயிலாக சொல்கிறேன். இது ஸ்ட்ராஸ்பர்க் டவுனுக்கு ஸ்ட்ராஸ்பர்க்ன்றாங்க. நான் ஸ்ட்ராஸ்பர்க்ன்றேன். ஸ்ட்ராஸ்பர்க் டவுனுக்கு முன்னுக்குள்ளே நேராக இருக்கிற லேன். இங்கே தான் ஃபேமஸான தமிழ் ஆக்களில் முந்தி வந்த ஆக்களிட தமிழ் கடைகள் எல்லாம் இருக்குது. 1-2 பேரை மீட் பண்ணக்கூடிய இருந்தது எனக்கு. ஸோ நான் இன்றைக்கி சாப்பாடு எடுத்துகிட்டு போகும்னு பார்த்தேன். ஸோ நான் நிற்கிற இடம் மொல்ஹெய்ம். ஸோ மொல்ஹெய்மில் இருந்து ஸ்ட்ராஸ்பர்க்கு வந்திருக்கிறேன். நாளைக்கு நோவேக்கு வலிக்கிறேன். கணவர் கேட்டிருந்த நீங்கள் நோவேயில் எங்கே நிற்கிறீங்கள், எப்போ சந்திக்கலாம் என்னென்று சொல்லுங்க ஒரு ஃப்ரெண்டு. ஸோ அந்த டீட்டெயிலாக அந்த வீடியோ போடுறேன். ஸோ அதுக்கு முன்னம் இந்த வீடியோ உங்களுக்கு ஸ்ட்ராஸ்பர்க் டவுன் வளமையாக மற்ற இடங்கள் மாதிரி தான் இந்த இடங்களும் இருக்கும். பெரிய வித்தியாசம் ஒன்றும் இல்லை. இதில் பெரிய வித்தியாசம் ஒன்றும் இல்லை. சாப்பாட்டு கடைகள், பியர் ஷாப்ஸ், வைன் ஷாப்ஸ் எல்லாம் இங்கே தாராளமாகவே இருக்குது. ஸோ இங்கே ஒரு ஃபேமஸான கடை ஒன்று இருக்குது என்று சொன்னாங்க. காலமாக சாப்பிட்ட கடை. அந்த கடையை தேடிக்கொண்டு தான் போகிறேன். ஃபோன் கடைக்கு நேரம் முன்னால் இருந்தது.
ஓகே இவர்கிட்ட தான் அந்த கடை. என்னோட தெளிவான வீடியோ இன்றைக்கு அப்லோட் பண்ணுகிறேன். தெளிவான வீடியோ வந்து என்ன சொல்கிறது, மேலோட்டமான ஒரு வீடியோ ஒன்று, சந்திப்புகள், அதனுடைய நோக்கம், அதனுடைய பிரதிபலிப்புகள் தொடர்பாக ஒரு வீடியோ ஒன்றை அப்லோட் பண்ணுகிறேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம். தலைவனின் பிள்ளை நீயடா, தமிழரின் நம்பிக்கை நீயடா, மக்களின் நெஞ்சில் நின்றவன் நீயடா. அர்ஜுனா அர்ஜுனா அர்ஜுனா, தலைவனின் பிள்ளை நீயடா. உன் குரலில் இரத்தம் கொதிக்குது, நீதிய நிமிருது. மக்கள் துன்பம் சொன்னா நீயே தீர்வடா, நிமிர்ந்து நிற்கும் தமிழன் உன் ரத்தத்தில் தீயடா. மக்களுக்காக வைத்தியம் செய்தவன், பல பைத்தியங்களுக்கு வைத்தியம் செய்ய அரசியல் வந்தா. அந்த நிமிடம் தொடங்கி புலி கத்தி எழுந்தது. அர்ஜுனா 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 அர்ஜுனா, தலைவனின் பிள்ளை நீயடா, தமிழரின் நம்பிக்கை நீயடா. பேசும் தீயை போல ஏறும் மக்களின் சத்தம் நீயடா. பாராளுமன்றத்தில் தமிழ் புலியடா, உன் பேச்சினால் பலர் வலை தேடும் எலியடா. அசையாத தைரியம் உன் நெஞ்சில் எழுதப்பட்டது, வாழ்க்கையோரு வாழ் நீதான் அதன் முனை. மனதில் மின்னல் குரலில் சக்தி, நீதிக்கு நடக்கும் தமிழ் மரம் நீ. எதிரிகள் வந்தாலும் தாழ்வில்லை, உன் பெயர் சொல்லும் போது மார்பு நிவருது. மரணத்திற்காக பயந்தவர் மத்தியில் உன் பேச்சால் மக்கள் நம்பிக்கை கண்டான். உன்மேல் வந்த பழியடா, அது வந்து பறந்தது தூசடா. சத்தியம் சொன்னால் உலகம் தள்ளும், ஆனா நீ சொல்லும் வரை நீதியே நிலைக்கும். நீதான் ஒளி, நீதான் வழி, தமிழனின் இதயத்தில் தீ மூட்டும் கழுகு நீ. அர்ஜுனா 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 அர்ஜுனா, தலைவனின் பிள்ளை நீ.